ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு அழகாகவும் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கிற சில்லி சிக்கன் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த சைனீஸ் உணவை இண்டோ சைனீஸ் முறையில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், வினிகர் 2 டீஸ்பூன், ஒரு முட்டையில் பாதி முட்டை மட்டும் போடுங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நான் இப்போ சொன்ன அளவு எல்லாமே 1/2 கிலோவுக்கு தான். இது கூடவே மைதா 4 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 4 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா திரும்பவும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே அதை ஊறட்டும் விட்டுடுங்க. இப்போது நம்ம காய்கறி என்னன்னு பார்த்து அதை வெட்டலாம். இஞ்சி நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே போல் பூண்டையும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ராஜ்குமார்னு ஒரு நண்பர், நம்ம சப்ஸ்கிரைபர், காய்கறிலாம் வெட்டுறதை காட்டுங்க ப்ரோ அப்படி சொல்லியிருந்தார். அதே போல் இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக அந்த காய்கறி எப்படி வெட்டுறோன்றது நம்ம காட்டி தான் ஆகணும். குடைமிளகாயை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 2 கலர் தான் கிடச்சிது, பச்சை மஞ்சள். சிகப்பு கிடச்சிருந்தா இன்னும் பார்க்க அழகாக இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை சிகப்பு கலர், அதாவது 3 கலர் கிடச்சிதுன்னா செய்யுங்க, பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். நம்ம குடைமிளகாய் எப்படி வெட்டணுமோ அதே போல் வெங்காயத்தையும் க்யூப்ஸ் மாதிரி வெட்டி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. சைனீஸ் டிஷ்னாலே எது இருக்குதோ இல்லையோ வெங்காயத்தாள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 3 கொத்து வெங்காயத்தாளை எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் 4 எடுத்துக்கோங்க. என்ன சிவப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க, குடை மிளகாய் சிவப்பாக கிடைக்கல, அதனால் இப்போ எடுத்துக்கிட்டேன். இந்த பச்சை மிளகாவை டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா காய்கறியும் ரெடியான பிறகு அடுப்பை பற்ற வைங்க. அது மேலே கனமான கடாயோ அல்லது நான்ஸ்டிக்கோ வச்சு கறியை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து ஒன்றா போடுவோம். சிக்கன் நிறையா இருந்தால் 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. ஒரு பேட்சை ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் வேகிற டைம் பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தான். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா இது கருகிடும். இப்போ இந்த சிக்கனை பாருங்கள், கிறிஸ்பியாக எவ்வளோ அழகாக வெந்திருக்கு நேச்சுரல் கலரில். இந்த பதம் வந்ததுன்னா எடுத்துருங்க, இல்லைனா கருத்த ஷேடு வந்துடும். பெரும்பாலும் வீட்டில் இந்த சில்லி சிக்கனை செஞ்சு பார்க்குறது கிடையாது. ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்லேயோ ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றதோட சரி. அது மாதிரி இல்லாமல் இந்த தடவை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அடுப்பு மேலே பேன் வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஃபைனல் அவுட்புட்டில் நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு ஒரு பைட்டில் உங்களுக்கு வாயில் மாட்டும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் உங்கள் வாயில் மேஜிக்கை ஏற்படுத்தும். வெட்டி வச்ச வெங்காயத்தை 2 வதக்கணுன்னே குடமிளகாய் எல்லாத்தையும் போட்டுருங்க. அதையும் வதக்குங்க. இதெல்லாம் செய்யும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் அந்த லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கலாம். கூடவே நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைபும் லைக்கையும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் கிடைக்கும் இது போல் டிஷ் போட. உப்பு கொஞ்சம் மேலே அப்படியே பரவலாக தூவி தேவையான அளவு மிளகுத்தூள் 1 டீஸ்பூனை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதோட வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு இருக்கு. இப்போது நீங்கள் டொமேட்டோ சாஸை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் கலந்துக்கங்க. நல்லா திக்காக இருக்குது. ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் எடுக்க மறந்துட்டேன். அதை ஊற்றி நீங்கள் நல்லா கிளறிடுங்க. இந்த சாஸ் எல்லாம் ஊற்றிட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் இதெல்லாம் நல்லா கிளறும்போது அதிலேருந்து சூப்பரான அரோமா வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சிக்கனே சேர்க்கலை, அவ்வளோ வாசனை வருது. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது உடனே சாப்பிட்ணுன்னு. நீங்கள் கலர இந்த திக் ரெட் கலர் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இந்த லெவல் வந்தோடனே கார்ன்ஃப்ளோர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் 100 ml தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கங்க. இதை இந்த டிஷ்ஷில் ஊற்றுனீங்கன்னா ஒரு ஷைனி க்ளோ கிடைக்கும். அப்படி எடுத்து சாப்பிடும்போது அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபீல் உங்களுக்கு நல்லா வரும். அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போது ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க கிறிஸ்பி சிக்கனை இது உள்ளே போட்டு இது மேலே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை அப்படியே தூவி விடுங்க ஒரு கை நிறைய. அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த க்ளோ வந்து அந்த சிக்கன் ஃபுல்லாக அப்படியே கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஒரு டெம்ப்டிங்காக இருக்கும். கலர் அப்படியே மாறும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பரிமாற வேண்டியது தான். இந்த 1/2 கிலோ சிக்கனை 4லேருந்து 5 பேர் அழகாக திருப்தியாக சாப்பிடலாம். அதே போல் கப்பு முக்கியம் பிகிலேன்ற மாதிரி தயவு செஞ்சு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் போட மறந்துடாதீங்க. எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். நண்பர்களே, நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுற நேரம் வந்தாச்சு. எனவே இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.